400 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளோடு 5 கைது என்பதாக அந்த செய்திக்கு இன்று தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்திகள் தொடர்பாக நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த அடிப்படையில் 4000 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடைய ஹெரோயினோடு நீண்ட நாள் மீன்பிடி படகில் பயணித்த 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். போலீஸ் போதைப் பொருள் பிரிவினரும் கடற்படையினரும் நேற்று முன்தினம் காலை முன்னெடுத்த சோதனை நடவடிக்கையில் சுமார் 212 கிலோகிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட கடற்படை தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். கடற்படை கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கு அமைவாக இலங்கை கடற்படை மற்றும் போலீஸ் போதைப் பொருள் பணியகத்தினால் காலிக்கு மேற்காக சுமார் 91 கடல் மைல் தொலைவில் மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த நடவடிக்கையின் போதே குறித்த போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. இதன் போது அதிலிருந்து 212 கிலோவுக்கும் அதிகமான ஹெரோயின் மற்றும் கிறிஸ்டல் மெத்தபோட்டமைன் என்று சொல்லப்படுகின்ற போதைப் பொருள் ஆகியன மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. எனவே அந்த படகில் இருந்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பின்னர் குறித்த மீன்பிடி இழுவை படகு தேவேந்திரமுனை துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதன் போது சுமார் 12 சாக்குகளை பொதி செய்யப்பட்ட நிலையில் 1800 கிலோ 800 கிராம் நிறையுள்ள 160 ஹெரோயின் பொதிகள் மற்றும் 31 கிலோ 550 கிராம் நிறையுள்ள 28 கிறிஸ்டல் மெத்தமோடமைன் பொதிகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த போதைப் பொருளில் பெறுமதி 4000 மில்லியன் என மதிப்பிடப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 26 முதல் 53 வயதுக்கு இடைப்பட்ட தேவேந்திரமுனை மற்றும் கோட்டைகொட பகுதியில் வசிப்பவர்கள் என்றும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். சந்தேக நபர்கள் போதைப் பொருள் மற்றும் மீன்பிடி இழுவை படகுகளுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக போலீஸ் போதைப் பொருள் பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் கடற்படையினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கைகளில் 15,160 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் மீட்கப்பட்டதாக கடற்படை கட்டளை தளபதி அட்மிரல் பிரியாந்த் பெரேரா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒரு கடத்தல் சம்பவம் தொடர்பான செய்தி இடம்பெற்றிருக்கிறது. சினிமா வானில் காரில் கடத்தப்பட்ட வர்த்தகர் பாய்ந்து தப்பி கட்பிட்டி போலீசில் அடைக்கலம் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை காணலாம். கட்பிட்டி பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் இவ்வாறு கடத்தப்பட்ட நிலையில் அந்த சம்பவம் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே கோடீஸ்வர வர்த்தகர் ஒருவர் கடத்தப்பட்ட சம்பவத்தில் அவர் அங்கிருந்து காரில் தப்பித்த விடயம் போலீசார் சுற்றிவலை மேற்கொண்ட விவகாரம். எனவே சகல போலீஸ் காவலர்களும் அங்கிருந்து அப்படியே அவர்களை கண்டுபிடித்த விவகாரம் என பல விடயங்கள் முக்கியமாக இருப்பது காலம். கட்பிட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் இருக்கின்ற ஒரு வர்த்தகர் ஒருவர் தன்னுடைய பகுதியில் சென்று கொண்டிருந்த போது அங்கு காரில் வருகின்ற இருவர் அவரை அப்படியே மடக்கி பிடித்து எடுத்து காருக்குள் திணிந்து கொண்டு ஓடி இருக்கிறார்கள். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. வர்த்தகர் ஒருவர் கடத்தப்படுவதான ஒரு சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் கிடைக்க போலீசார் செய்த முக்கியமான விடயம் அந்த கார் பயணிக்கின்ற திசையை பயன்படுத்தி அந்த ஜிபிஎஸ்ஐ பயன்படுத்தி காரினுடைய திசையை அடையாளம் கண்டு அந்த பகுதியில் இருக்கின்ற சகல போலீஸ் காவலருக்கும் அறிவித்து அந்த காரை முடக்குமாறு அறிவிக்க ஒரு பகுதியில் கட்பட்டி பகுதியில் ஒரு பகுதியில் வைத்து இந்த கார் முடக்கப்பட்டிருக்கிறது. காரில் பார்க்கின்ற போது அங்கிருந்த டிரைவர் கைது செய்யப்பட்டார். ஆனால் இன்னொரு நபர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார் சினிமாவை போன்றே. ஆனால் அந்த காருக்குள் அந்த வர்த்தகர் இருக்கவில்லை. எங்கே என்று தேடி பார்த்தார். அந்த வர்த்தகர் இந்த கார் ஒரு பகுதியில் செல்கின்ற போது இந்த காரினுடைய வேகம் சற்று குறைகின்ற போது அந்த காரிலிருந்து தப்பி குதித்து அவர் ஓரமாக மறைந்திருக்கின்றார். அந்த மறைந்த நபரை பார்த்து அவர் ஏதோ களவாட வந்து விடுதான் நினைத்து அந்த பகுதி மக்கள் அவரை பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார்கள். பின்னர் விசாரித்த போதுதான் இந்த காரில் தான் கடத்தப்பட்ட சம்பவம். எனவே அங்கிருந்து தப்பித்த விடயம் என்று பல விடயங்களை கூறியிருக்கிறார். எனவே இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் துரிதமாக செயற்பட்டு சினிமா பாணியில் இந்த கடத்தலை முறியெடுத்திருக்கிறார். அதே போல அந்த நபரும் ஹீரோவாக செயற்பட்டு அந்த காரிலிருந்து தப்பி பிழைத்து ஒரு மாதிரி இப்போது போலீசில் சரணடைந்திருக்கிறார். எனவே அந்த காரில் பயணித்த ஒருவர் கைது செய்யப்பட்டு இப்போது கடத்தல் தொடர்பான விடயங்கள் குறித்து தீவிரமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பதை காணலாம்.